டெய்லி வெறும் 30 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணுறது மூலிமா நீங்கள் எதிர்பார்க்குற வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், ஸ்டோன்டு பாடி, ஃபிட்னஸ், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணும்போது எதுக்காக மாதத்தில் ஆயிரக்கணக்கில் ஜிம்முக்கு செலவழிக்கணும், அந்த ஜிம்மில் போய் ஒவ்வொரு மிஷினுக்காகவும் நம்ம லைனில் நின்று கஷ்டப்படணும். இன்றைக்கி வீடியோவில் ஜிம்மை விட சைக்கிளிங்கே பெட்டர் அப்படிங்கிறதுக்கான 7 முக்கியமான டிப்ஸ் தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். விதவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello everyone, welcome to our channel. நான் ஷேக் சையத், 2 times Ironman finisher, ultra cyclist, race across America qualifier, காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா ரன்னர் அண்ட் 4 times நேஷனல் லெவல் குங்ஃபு கோல்டு மெடலிஸ்ட். ஒரு அயன்மேன் அத்லெட் அப்படிங்கிறதுனால ஜிம் அண்ட் சைக்கிளிங் இது ரெண்டுலேயுமே எனக்கு மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ரெண்டுலேயும் நான் பார்த்த கம்பேரிசன் என்னென்ன, எந்த 7 விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சைக்கிளிங் ஜிம்மோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன், சைக்கிளிங் ஒரு லோ இம்பேக்ட் அண்ட் ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட். நம்ம ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஜாயிண்ட்டுக்கு அதிகப்படியான லோடு வரும். அதுலேயும் குறிப்பாக ஒரு ட்ரெட்மில் ரன்னிங் அல்லது ஜம்பிங் மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஜாயின்ஸில் வரக்கூடிய இம்பாக்ட் ஜாஸ்தியாகும். ஆனால் அதுவே நீங்கள் சைக்கிளிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு லோ இம்பாக்ட் ஒர்க் அவுட். ஸோ நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு ஒரு சர்க்குலர் மோஷன், அதுவும் ஒரு சைக்கிளிக் மோஷன் கொடுக்கறதுனால நம்ம ஜாயின்ஸுக்கு வரக்கூடிய லோடு ரொம்ப டிராஸ்டிக்கலாக கம்மியாகும். ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி நீ பெயின் அல்லது ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறத விட சைக்கிளிங் பண்ணுறது தான் அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரெண்டாவது, ஃபேட் பர்னிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங். நம்மள நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணமே ஃபேட் லாஸ் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஜிம்மில் நம்ம ஆவரேஜாக ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது 250 ஒரு 400 கலோரிஸ் வரைக்கும் நம்மளால் ஒரு ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இதுவே நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 600 to 800 கலோரிஸ் வரைக்கும் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜிம்மில் நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா ஒரு ஒர்க் அவுட்டோட செட் மேக்ஸிமம் ஒரு 15 ஒரு 25 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த செட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 60 செகண்ட் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஜிம்மில் நம்ம ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணுற டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுவே சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம அந்த சைக்கிளிங் பண்ணக்கூடிய டைமிங் எல்லாமே நம்ம பாடி கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கலரி பர்னிங் எஃபிஷியன்சி சைக்கிளிங்கை பார்க்கும்போது ஜிம்மை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குறைஞ்ச நேரத்தில் அதிகமான கலோரி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஃபேட் லாஸ் உங்களுடைய கோலாக இருந்துச்சுன்னா சைக்கிளிங் தான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு நம்ம கட்டக்கூடிய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு ஆவரேஜ் ஜிம்முக்கு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் நம்ம 1000 ரூபாயாவது மினிமமாக மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இந்த 1000 ரூபாயில் நம்ம வெறுமன ஜிம்மில் இருக்கக்கூடிய டூல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே பர்சனல் ட்ரெயினர் வேணும் அப்படின்னா குறைஞ்சது மாதத்துக்கு நம்ம 5000 ரூபாயாவது மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதுவே சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடியது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சைக்கிள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தோணுதோ எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எந்த ஒரு காசும் செலவும் இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். ஸோ லாங் டைமாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஜிம்மோட சைக்கிளிங் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நாலாவது, என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அண்ட் மூட் என்ஹான்ஸ்மெண்ட். ஜிம்மில் எனக்கு பர்சனலாக பிடிக்காத 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எல்லா ஜிம்லேயும் லவுடாக மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக மியூசிக் விரும்ப மாட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு இரிட்டண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மிஷினில் யாராவது ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு லைனில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலே டைம் வேஸ்ட் ஆகும். மூணாவது, ஹைஜீன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது குறிப்பாக அதாவது இந்த பெஞ்ச் ப்ரெஸ், செஸ்ட் ப்ரெஸ் அல்லது ப்ரீச்சர் கர்ல் இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் டவல் யூஸ் பண்ணுறதே கிடையாது. டேரெக்டாக அந்த மிஷின்லேயே அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவாங்க. அதில் அவங்களுடைய வேர்வை அப்படியே இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா இந்த பர்சனல் ஹைஜீன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த 3 ரீசன்ஸ் எனக்கு ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹெசிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இதுவே நம்ம சைக்கிளிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 ரீசனில் இருந்தும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை சைக்கிளில் பெற முடியும். ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கில் சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம நேச்சரோட ரொம்ப மிங்கிள் ஆயிடுவோம். ஸோ காலங்காத்தால் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது இந்த பறவைகளோட சத்தம், இந்த சருகுகளோட சத்தம் இது எல்லாத்தையும் கேட்கும்போது நம்மளுடைய மூடு ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டெபிலைஸ் ஆகும். ப்ளஸ் ஏர்லி மார்னிங் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ஆன்சைட்டி லெவல் ரொம்ப டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிறத நாமளே கண் கூட ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸ் ரைடு போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 3 எனக்கு பிடிக்காத ரீசன்ஸ் சைக்கிளிங் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால என்னுடைய பர்சனல் சாய்ஸ் இந்த ரீசனுக்கு நான் சைக்கிளிங்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்.
அஞ்சாவது டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி. நிறைய பேர் ஜிம்முக்கு போக முடியாததுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டைம் கிடையாது, என்னுடைய ஷிஃப்ட் வந்து வேறு டைமிங்கில் இருக்குது, நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் அல்லது வந்து மார்னிங் ஷிஃப்ட் போகிறேன், காலையில் 6 மணிக்கே போயிட்டு மதியம் 2-3 மணிக்கு வருவேன். ஸோ 6 மணிக்கு முன்னாலே என்னால் ஜிம்முக்கு போக முடியாது, சாயந்தரம் நான் 3 மணிக்கு வந்ததுக்கப்புறமும் என்னால் ஜிம்முக்கு போக முடியாது, ஏன்னா நான் மதிய நேரத்தில் வந்து தூங்கிடுவேன். ஸோ இப்படி நிறைய பேருக்கு வந்து டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து ஜிம்மை வந்து நிறைய நேரம் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்குனே வந்து ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது தான் இந்த சைக்கிளிங். ஏன்னா ஜிம்முனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது. முக்கால்வாசி ஜிம் வந்து காலையில் 6 to 10, சாயந்தரம் ஒரு 5 to 9 இந்த டைமிங்கில் தான் வந்து ஓப்பனில் இருப்பாங்க. ஆனால் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த நேரத்தில் நம்மளால் சைக்கிளிங் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம ஜிம்முக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஒதுக்கி அதுக்காக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கி ஜிம்முக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு அல்லது மார்க்கெட் போகிறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு லோக்கல் கம்யூட் பர்பஸ்க்கு நம்ம சைக்கிளிங் யூஸ் பண்ணுறதுனால 2-in-1 பர்பஸாகவும் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு டைம் வந்து சைக்கிளிங்க்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் நினச்ச நேரத்தில் இருந்து வந்து ஒர்க் அவுட்டை பண்ண முடியும். ஸோ டைமிங், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ்னு பார்க்கும்போது சைக்கிளிங் தான் வந்து ஒரு கிளியர் கட் வின்னர். ஆறாவது, நம்மளுடைய ஹார்ட் அண்ட் லங்ஸை டியூன் அப் பண்ணுறதுக்கு சைக்கிளிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக வெயிட் லிஃப்டிங் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மட்டும்தான் அது மூலியமாக டியூன் ஆகும். ஆனால் சைக்கிளிங்கில் நம்ம கண்டினியூஸாக வந்து டீப் பிரீத்திங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய லங் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அல்லது ஒரு 45 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஒரு எலவேட்டட் பிபிஎம்மில் வந்து ஹார்ட் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நேரம் நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக சைக்கிளிங் வந்து இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா கார்டியாலஜிஸ்ட் வந்து சைக்கிளிங் பண்ணுறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காரணம், இந்தியாவில் நம்பர் 1 கில்லர் டிசீஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கடந்த ஒரு 30 வருஷமாக ஹார்ட் அட்டாக்கோட கேசஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுறதுக்கு சைக்கிளிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஏழாவது, சைக்கிளிங் பண்ணுறது நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, ஒரு ப்ராடர் பிக்சராக பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே அது நல்லது. ஏன்னா சைக்கிளிங்கை ஒரு மோட் ஆஃப் கம்யூட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பெட்ரோலை சேவ் பண்ண முடியும், அது மூலிமா ஏர் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம், குளோபல் வார்மிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டிராஃபிக் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணலாம், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கலாம். இப்படி சைக்கிளிங்கால் இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒருத்தன் சைக்கிளிங் பண்ணுறதுனாலே அந்த உலகம் வந்து அப்படியே புத்துணர்ச்சி ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறு சிறு துளிகள் சேர்ந்தது தாங்க ஒரு பெரிய கடல். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினச்சி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம்னா இப்போ உலகம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங், பொல்யூஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ரெமிடியாக சைக்கிளிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததாக ஒரு போனஸ் டிப். ஏன்னா சைக்கிளிங் வந்து ஒரு எண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டி. இதில் வந்து கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். மசில் பில்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா சைக்கிளிங்கில் நீங்கள் இன்டர்வல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு 30 செகண்ட் வந்து உங்களால் எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக ஓட்டிட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் ரொம்ப நார்மலான ஸ்பீடில் ஓட்டலாம் அல்லது ஓட்டாமையே கூட இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டாக வந்து உங்கள் ஸ்பீடை வேரி பண்ணும்போது உங்கள் தொடையில், காஃப்ஸில், முழங்காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ஹில் ரிப்பீட்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு மலை அல்லது ஒரு பாலம் இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்பீடில் நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல்ஸ் நீங்கள் பண்ணும்போது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதோட சேர்ந்து நம்ம பாடியில் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சைக்கிளிங் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அமையும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னா, நான் 2016 ஆஃபீஸ் போகிறதுக்காக மட்டும்தான் நான் சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ஒரு 5 கிலோமீட்டர், அதில் வந்து சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பிஆர்எம் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எண்டூரன்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். அயன்மேன் காம்படிஷனில் 2 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அயன்மேன் டைட்டில் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளிங் பண்ணி அதில் உலக சாதனை படைக்கிறதுக்கு எனக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து அந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ யாருக்கு தெரியும், நீங்களும் வந்து லைட்டாக சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்து ஃப்யூச்சரில் வந்து பல உலக சாதனைகள் படைக்கிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜிம்மை விட சைக்கிளிங் எந்த வகையில் பெட்டர் அப்படிங்கிறதுக்கான 7 பாயிண்ட்ஸை தான் பார்த்தோம். அதனால் ஜிம்முக்கு போகிறது நல்லது இல்லை, அது வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர தேவையில்லை. உங்களால் ஜிம்முக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கிளிங்கை வந்து ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நான் பர்சனலாக பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து நான் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுவேன். ஒரு 3 நாள் சைக்கிளிங் அண்ட் ரன்னிங் வந்து நான் ஆல்டர்னேட்டாக வந்து மாற்றி பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபிட்னஸ் ரொட்டீன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது சைக்கிளிங்கா ஜிம்மா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை ஆனால் ஃபிட்னஸில் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.